ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கும். இப்பவும் அப்படிதான் இருக்க. அது ஒரு விஷயம். அதுல கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீ இவ்வளவு சின்ன பையனா நீ வந்து கடையை நடத்த முடியுமா, உன்னால முடியுமா, நீ வாடகை கொடுக்க முடியுமா, அட்வான்ஸ் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நீ வீட்டுல யாரா பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட வந்து சொன்னேன், இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா, இது மாதிரி காசு தேவைப்படுது, என்ன முடியுமாப்பா அப்படின்னு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே ஏற்கனவே வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டமான நிலைமை. விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த தொழிலே வந்து வருமானம் கிடைக்காது. அப்ப இருந்தாலும் வந்து கொஞ்சம் நெஞ்சு 5, 10 அது மாதிரி வருமானத்தை வச்சுக்கிட்டு எங்களையும் வந்து காப்பாத்திக்கிட்டு அப்படி இருக்கும்போது கஷ்டமான நிலைமையில இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு 70,000 ரூபாய் அம்மாவோட தாலியை அடகு வச்சு கடன் வாங்கி கொடுத்தாரு. அந்த கடையை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணோம். ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமர் அவ்வளோ கிடையாது. சென்னைக்கு நம்ம புதுசு, அதுவும் இல்லாமல் வந்து யாரும் அறிமுகம் கிடையாது.